ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கிலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, ரிமோட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 2022-2023 பேட்சாக இருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வேறு எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2022-2023 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வேறு எந்த ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் 2022-2023 பேட்சாக இருந்து பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து குட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாவாவில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸில் உங்களுக்கு வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் அண்ட் டெவலப்மெண்ட் கான்செப்ட் அண்ட் டெக்னாலஜிஸில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏடபிள்யூஎஸ், அஷூர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம். ஸோ நீங்கள் வந்து டீம் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃபாகவே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், இங்கே உங்கள் லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் பின் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டரும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டோட்டல் அதே எக்ஸ்பீரியன்ஸே இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 0ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் கம்பெனி நோட்டீஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து டேஸில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் சேல்ரி, நீங்கள் எவ்வளோ சேல்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இது எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜெண்டரோ அதை கொடுத்துக்கோங்க. உங்கள் ஏஜ் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐ அக்ரின்னு இருக்கு இல்லையா, டிக் பாக்ஸு, இதை டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது டிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட்னு இருக்கு இல்லையா, இந்த சப்மிட்டை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.